எக்ஸாக்ட்டா இப்ப அந்த ஒரு 18,000 சம்பளம் வாங்கக்கூடியவங்களே இந்த நேர்காணல் பாக்குறாங்கன்னு வைங்க. சார் நான் என்ன சார் பண்ணுவேன்? அந்த 18,000த்துல இருந்து உங்கள போல ஒரு 50, 60, 1 லட்சம் உயரணும்னா அவங்க என்ன பண்ணணும்? அந்த வேலையை விட்டுட்டு வந்துடலாமா இல்ல என்ன பண்ணணும்? இல்ல சார், யாராக இருந்தாலும் வெரி சீரியஸ், வீட்டில் இருக்க ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தா கூட தனக்கென்னு ஒரு சின்னதா ஒரு சின்ன பிசினஸ், ஒரு குட்டி பிசினஸ் கட்டாயமா இருக்கணும். இரண்டாவது வருமானம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதன் மேல ஒரு கவனமும், அதாவது நிறைய பேர் நான் பிசினஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன், கவனத்தோட பண்றியா அப்படிங்கறத ஒரு கேள்வி. ஸோ அந்த கவனம் என்பது மிக மிக அவசியம். எந்த ஒரு தொழில் செஞ்சாலும் இரண்டாவது தொழில் செய்யும் பொழுது அதை முதல் தொழிலுக்கு கொண்டு வரத்துக்கான ஆர்வத்தை வந்து அது மேல முழுசா ஈடுபாடோட கொடுக்கணும். அதுக்கான நேரத்தை ஒதுக்கணும். நீங்க தினமும் 1 மணி நேரம் தான் அந்த இரண்டாவது பகுதிக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த 1 மணி நேரம் என்பது தொடர்ச்சியாக கொடுக்கணும், தினமும் கொடுக்கணும். அப்படி கொடுத்தீங்கன்னா அது முதல் இடத்துக்கு வந்து நின்றும். இன்னைக்கு வாழ்க்கையில் பார்ட் டைமாக செஞ்சவங்க, பிஸ்னஸ் பண்ணவங்க, அதை ஃபுல் டைமாக எடுத்தவங்க நிறைய பேர் இருக்காங்க வாழ்க்கையில். அவங்க அதுக்கான காரணம் என்னன்னாக்கா அவங்க அதுக்கான நேரத்தை ஒதுக்கிட்டு கொடுத்தது தான், அதனுடைய ஆர்வத்தை வந்து அதிகப்படுத்திக்கிட்டது தான். இரண்டாவது வருமானம் என்பது மிக மிக அவசியம். அது நீங்கள் சொன்ன மாதிரி கால் சென்டரில் வேலை செய்கிறவங்க கூட யாராக இருந்தாலும் 1 மணி நேரம் கட்டாயமாக ஏதாவது ஒரு பார்ட் டைம் பிஸ்னஸ் ஒன்று பண்ணணும். எந்த தொழிலை நம்ம செய்கிறோமோ அந்த தொழில் 5 ஆண்டுகளில் விஸ்வரூபம் எடுக்கக்கூடிய தொழிலாக தான் இருக்கும். நம்ம எந்த தொழில் செய்கிறோம்னு இல்லை, எப்படி செய்கிறோங்கிறது தான் ரொம்ப. ஸோ செய்யக்கூடிய தொழிலில் ரொம்ப ஆர்வத்தோடு செஞ்சோம் அப்படின்னா வாழ்க்கையில் நீங்கள் ஒருத்தர்கிட்ட கையை கட்டிக்கிட்டு 18,000க்கும் 20,000க்கும் சம்பளம் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. நம்ம எடுத்துக்கிட்ட தொழிலில் கண்ணும் கருத்துமாக இருந்தோம்னா பெரிய லெவலில் வராது. டைம் இல்லை அப்படிங்கிறவங்க யாரெல்லாம் டைம் இல்லைன்னு சொல்லுவாங்க, நீங்கள் ஒரு லிஸ்ட் எடுத்து பார்க்கலாம். யாருக்கெல்லாம் நேரம் இருக்குது, எதில் நேரம் இருக்குதுன்னு நீங்கள் லிஸ்ட்டு எடுத்து பார்க்கலாம். அந்த லிஸ்ட்டில் அந்த சர்வேல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எந்த ஒரு செயல்பாட்டில் உங்களுக்கு ஆர்வம் கம்மியாக இருக்கும் அதுக்கெல்லாம் நேரம் இருக்காது. நேரம் இருக்காது. நகம் வெட்ட நேரம் இல்லை, முடி வெட்ட நேரம் இல்லை, இதுக்கெல்லாம் நேரம் இல்லை. ஆனால் ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் சோஷியல் மீடியாவில் ஃபோனில் இருக்கான். உனக்கு ஆர்வம் அதில் தான் இருக்குது. நீங்கள் அதை கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு தொழில் எப்படி பண்ணலான்ற எண்ணத்தோடு நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த தொழில் வந்து சிறப்பாக தான் ஆகும். அது ஏன் நான் வந்து எடுத்த உடனே வேலையெல்லாம் விட்டுற வேண்டாம் அப்படின்னு சொன்னேன்னா, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனாக இருப்பீங்க பிஸ்னஸில். அப்பாவுடைய பிஸ்னஸை நீங்கள் கொண்டு வரீங்கன்னா நீங்கள் வேலைக்கே போக தேவையில்லை. எடுத்த உடனே அப்பாவுடைய பிஸ்னஸை நீங்கள் டேக் ஓவர் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து உங்களுடைய தொழிலில் தான் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் அப்படின்னா ஒரு 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 செட்டில் ஆகிற வரைக்கும் நீங்கள் வந்து குடும்பத்தை பார்த்தாகணுன்றதுனால வேலைக்கு போங்க. ஆனால் வேலைக்கு போகிட்டே இதை கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிக்கலாம்.